தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே உள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதுனால அங்கே ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழி செய்யப்பட்டிருக்கா? என்ன விவரம்? தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அறிவிக்கவில்லை என்றுதான் பொதுமக்கள் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அருகே உள்ள பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் சந்திக்கிறார்கள். குறிப்பாக குண்டு சாலை, கேடிஆர் நகர், பாபா நகர் உள்ளிட்ட பகுதிகள் தான் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து பார்க்கும் தூரத்தில் தான் இந்த பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளுக்கு இந்த அளவு மோசமான ஒரு பாதிப்பு தான் நாம் கழுகு பார்வை காட்சி மூலம் பார்க்கிறோம். குறிப்பாக இது ஒரு சாலையில் படகு மூலமாக உணவு கொடுக்கும் நிலைக்கு தான் கடலூர் தற்போது இருக்கிறது. வாகனங்கள் மூலமாக உணவு கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் தற்போது இதுபோல் படகில் உணவை கொண்டு வீடு வீடாக கொடுக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு சமைக்க அவர்களுக்கு இடங்கள் இல்லாத காரணத்தாலும் வீடுகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்த காரணத்தாலும் பொருட்கள் எடுக்காமல் மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இதனால் படகு மூலமாக தற்போது உணவு கொடுக்கப்படும் முதல் காட்சியை நம்மளால் பார்க்கிறோம். இது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே எதிரே இந்த நிலை என்றால் மற்ற பகுதியில் எப்படி என்று நாம் யோசிச்சு கூட பார்க்க முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பள்ளமான பகுதிகளில் பல மக்கள் வசிக்கிறார்கள். அந்த இடமெல்லாம் நாம் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால் இது ஒரு காட்சியாக நாம் பதிவு செய்து அரசுக்கு கொண்டு செல்கிறோம். அரசு நாங்கள் போதிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்தாலும் இயற்கைக்கு முன்னால் நாம் சாதாரணம் என்பது இந்த காட்சி நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது. அம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? எப்படி தண்ணி, எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு? எவ்வளவு மக்கள் வெளியேறாங்க? எங்களுக்கு 3:30 தான் சார் தண்ணி வந்ததே தெரியும். நாங்களே சத்தம் கேட்டு ஏஞ்சி பார்த்தோம். யாரும் எங்களுக்கு சொல்லல. அதுக்கப்புறம் தான் ஒரு 7:30 மணிக்கு மேலதான் வண்டியில் அலௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அலுவலகம் எதிரே தான் நீங்க வசிக்கிறீங்க, உங்களுக்கே இந்த நிலைமையா? ஆமாங்க சார், இங்கதான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியாது தண்ணி வர்றது. காலையில தான் தெரியும், விடிஞ்ச பிறகுதான். எல்லாரும் அதுக்கு முன்னாடி அவங்க தண்ணி வரதை பார்த்துட்டு ஏஞ்சி மண்டபத்துக்கு அங்க இங்க போய் தங்கிட்டாங்க. அங்க தங்கியிருக்காங்க. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த காட்சியை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து உணவுக்காக தவிக்கும் ஒரு நிலைதான் இந்த காட்சியினால் போட்டி போட்டுக்கொண்டு உணவு வாங்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே போல் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த தென்பெண்ணை ஆறு செல்கிறது. இரண்டு கரையும், இந்த கரையாகவும் சரி அந்த கரையாக இருந்தாலும் சரி, இரண்டு கரையிலும் இதே நிலைதான் இங்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த நிலை என்றால் உள்பகுதியில் இன்னும் மோசமாக இருக்கிறது. பொதுமக்கள் ஒரு கொந்தளிப்புடன் தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என அரசு தெரிவித்தாலும் இந்த இயற்கைக்கு முன்னால் நம் சாதாரணம் என்பது இந்த மழை நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கடலூர் நகரத்திலே இந்த பகுதி பிரச்சனை, குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வலதுபுறமாக உள்ள குண்டுசாலை பகுதி, நடேசன் நகர், கேடிஆர் நகர், பாபா நகர் என அனைத்து பகுதிகளிலும் இந்த பிரச்சனை தற்போது நிலவுகிறது. சாலையிலே இந்த அளவுக்கு தண்ணீர் சென்றால் குடியிருப்பு பகுதியில் இதோட பள்ளமான பகுதியில் குடியிருப்பு பகுதி இருக்கும் காரணத்தினால் அந்த பகுதியும் மிக மோசமான பாதிப்பை தான் சந்தித்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கலாம், இந்த பகுதி வழியாக கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நம்ம வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் கூட சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கும் அதே வேளையில் படகுகள் மூலமாக மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கூட நம்முடைய இருக்கார். சார், மிக மோசமான ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. அரசு அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் பணியமர்த்தப்பட்டிருக்கார்கள், எவ்வளவு மக்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க? 19 கிராமங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அகற்றப்பட்டு அவங்க பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாப்பாடு இடங்களில் சப்போஸ் வராத மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் படகுகள் மூலமாக உணவு கொடுக்கிறது. நீங்க கண்கூட பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்க கண்கூடவாக இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுபோல் வராத நபர்கள் வெளியே அகற்றப்பட முடியாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய வேலையை நடந்துட்டு இருக்கு. குறிப்பா NDRF மாநில பேரிடர் மீட்பு குழுலாம் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எத்தனை கிராமத்துக்கு சென்றிருக்காங்க? அவங்க இருந்து எவ்வளவு மீட்கப்பட்டிருக்காங்க? கிராமங்களில் பாதுகாப்பு முகாம்களுக்கு நபர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. எவ்வளவு நபர்களை கொண்டு வந்திருக்கிறது தொகுப்பு நடவடிக்கை கன்சாலிடேட் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இப்ப தகவல் கொடுப்பாங்க. குறிப்பாக காவல் கண்காணிப்பாளரே ஒரு தகவலை தெரிவிக்க 19 கிராமங்கள், அதாவது குறிப்பாக இந்த கடற்கரை ஆற்றை ஒட்டியுள்ள பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நீர் சூழ்ந்து விட்டதாகவும் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு கிராமத்தில் குறைந்தபட்சம் 200 குடும்பம் என்றால் 19 கிராமம் 2000 குடும்பங்கள் இந்த தவிப்பில் நாம் இருக்கிறது. நான் சொல்லுவது சாதாரண
ஒரு கணக்கு தான். ஆனால் இதை விட அதிகமான ஒரு பாதிப்பை வந்து கடலூர் மக்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள். இந்த ஆற்றை ஒட்டி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் பல நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. ஆனால் அது நிறைவேறப்படாத காரணத்தினால் இதுபோல் உணவுக்காக மக்கள் வெளியே வந்து மீண்டும் அவர் குடும்பத்திற்கு வாங்கி செல்லும் காட்சி நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழலில் வந்து அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். உணவை வாங்கி கொண்டு வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுப்பதற்காக அழைத்து செல்கிறார். ஏனென்றால் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஆங்காங்கே படகுகள் மூலமாகவும் மீட்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் நகரத்தில் இந்த பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள மற்ற கிராமங்களுக்கும் இதே பாதிப்பு தான் இருக்கிறது. 19 கிராமம் மற்றும் நகர பகுதிகள், அதாவது குடியிருப்பு பகுதியில் பாதிக்கப்பட்டதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு கடலூர் நகர பகுதி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த புயல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் புயல் நான் இருக்கிறேன் என்று, வந்துவிட்டேன் என்று, உங்களை அழிவை தருகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு கடலூர் நகர பகுதி தற்போது பாதிப்பில் தவிப்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த வீட்டில் வந்து இது ஒரு மேடான பகுதி. மேடான பகுதியிலே வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. பள்ளமான பகுதியில் எல்லாம் மேலும் வந்து தண்ணீர் புகும் காட்சி நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம ஒளிப்பதிவாளர் பல்வேறு இடங்களில் காமித்தாலும் பல இடங்களில் நாம் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தால்தான் ஒரு சில காட்சிகளை நாம் பதிவு செய்து நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து அரசின் கவனத்திற்கும் இது கொண்டு செல்வதற்கான காரணம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த சாத்தனூர் அணை ஏற்கனவே அங்கிருந்து தண்ணீரை வெளியேற்றி காலியாக வைத்திருந்தால் வரும் தண்ணீரை சேமிச்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் சாத்தனூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரினால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று மக்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கவலை தெரிவிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஃபெஞ்சல் புயலோட தாக்கம், மறுபக்கம் கனமழை, எதிர்பாராத விதமான வெள்ளப்பெருக்கு, இப்படின்னு எதையுமே யூகிக்க முடியாத விஷயங்கள் தான் அங்கே நடந்திருக்கு. மக்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கிறத வந்து பார்க்கும்போதும் அவங்க பேசும்போதும் புரிஞ்சுக்க முடியுது. காட்சிகளையும் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அந்த பகுதியே வெள்ளம் சூழ்ந்து காணப்படுது அப்படின்னு. அடிப்படை வசதிகளும் அத்தியாவசிய தேவைகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட முழுமையா இயல்பு நிலைக்கு திரும்ப மக்களுக்கான பிரச்சனைகள், புகார்களை விசாரிக்க அதிகாரிகள் அந்தந்த இடங்களுக்கு போவாங்க அப்படின்னு நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.